மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாகவே எங்களுக்கு ஒரு கேள்வியா வந்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இந்த பெட் வெட்டிங். குழந்தைகள் படுக்கையில் சிறுநீர் கழிக்கிறது. இது சம்பந்தமான ஒரு இன்சைட்டை கொடுக்கறது தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது. பொதுவாகவே எங்களோட குழந்தைகளை நாங்க ஒரு பாட்டி ட்ரெயின் பண்ணின ஒரு காலம் இருக்கும் இல்லையா? ஒரு 2 வயதுல நாங்க செய்யறோம், அல்ல ஒரு 4 வயதுல பாட்டி ட்ரெயின் பண்ணிட்டோம். ஆனாலும் எங்களோட குழந்தைகள் இரவுல தன்னை அறியாமலேயே படுக்கையில சிறுநீர் கழிக்கிறாங்க அப்படின்னா இதை நாங்க பெட் வெட்டிங் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அப்ப நார்மலாகவே ஒரு 2 தொடக்கம் 6 வயதுடைய குழந்தைகள்ல இப்படியான இயல்புகள் இருக்கிற நேரம் குழந்தைகளுக்கும் சரி தாய்மார் பெற்றோர்களுக்கும் இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? இந்த பெட் வெட்டிங் அப்படிங்கிறது ஏன் நடக்குது? இது என்ன காரணம்? இதற்கு பின்னால் இருக்கிற உடலியல் உளவியல் காரணங்கள் என்ன? இதுக்கு என்ன செய்யலாம்? எப்படியான தீர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போற விஷயமாக இருக்கும். பொதுவாகவே இந்த பெட் வெட்டிங் அப்படிங்கிறதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று பிரைமரி பெட் வெட்டிங், செகண்டரி அப்படின்னு, முதலான துணையான அப்படின்னு 2 காரணங்கள், 2 பிரிவுகள் இருக்கு. முதலாவது இந்த பிரைமரி அப்படிங்கிறது உங்களோட குழந்தை பிறந்தது முதலே தொடர்ச்சியாக இன்று வரைக்கும், இப்போ ஒரு 6 வயசு ஆயிடுச்சு, 7 வயசு ஆயிடுச்சு, இன்னமுமே உங்களோட குழந்தை படுக்கையை நினைக்கிறதாக இருக்குது. இரவையில பெட்லேயே யூரின் போகுது அப்படிங்கிற இந்த பிரைமரி கோர்சஸ்க்குள்ள வரும். நிறைய காரணங்களால இந்த பிரைமரி பெட் வெட்டிங் இருக்கு. உங்களோட குழந்தை இதுவரைக்கும் ஒரு நாள் கூட பெட் வெட் பண்ணாம இருந்ததில்லை, அதாவது ட்ரை ஆக இருந்ததில்லை அப்படிங்கிறது இந்த பிரைமரிக்குள்ள வரும். செகண்டரி பெட் வெட்டிங் அப்படிங்கிறது சாதாரணமாகவே உங்களோட குழந்தை சரியாக பாட்டி ட்ரெயின் பண்ணப்பட்டு ஒரு குறைந்தது 6 மாதங்களாவது பெட் வெட் பண்ணாம சாதாரணமாக தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தை திடீரென்று அது பெட் வெட் பண்ண தொடங்குது அப்படிங்கிறது. இது பல காரணங்களால இருக்கும். இந்த செகண்டரி பெட் வெட்டிங் அப்படிங்கிறது உங்களோட குழந்தைகளை திடீரென்று ஆரம்பிக்கும், திடீரென்று ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும். இது சில உளவியல் காரணிகளாக இருக்கும். பிள்ளைகள் பயப்படுறது இப்படியான விஷயங்களால இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது உடலியல் காரணங்களான யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அல்லது ஒரு கான்ஸ்டிபேஷன், இப்படி நிறைய காரணங்கள் இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல என்னென்ன கோர்சஸ், என்னென்ன காரணங்களால இந்த பெட் வெட்டிங் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல முதலாவது ஜெனட்டிக்காக, அதாவது பரம்பரை ரீதியாகவே உங்களோட குழந்தைகளுக்கு அவங்களோட இரத்த சம்பந்தமானவங்கள்ல இந்த பெட் வெட்டிங் இருந்தது, அவங்களோட பேரண்ட்ஸ்ட இருந்தது, அல்ல நெருங்கிய உறவினர்கள்ட்ட இந்த பெட் வெட்டிங் இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகள்லையும் இது ஒரு தாக்கம் செலுத்துறதுக்கான ஒரு காரணம் இருக்கும். அடுத்த காரணம் தான் டிலேட் அந்த பிளடர் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க குறிப்பிட்ட உங்களோட அந்த பிளடர் இருக்கு இல்லையா, சிறுநீர் பை அப்படின்னு சொல்லுவோமே, இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலத்துல மெச்சூர் ஆகும் குழந்தைகள்ல. சில குழந்தைகளுக்கு இது மெச்சூர் ஆகிறதுக்கு, முதிர்ச்சி அடைகிறதுக்கான காலம் கூட நாட்கள் அல்லது கூட வருடங்கள் தேவைப்படும் சாதாரணமான ஒரு குழந்தையை விட. இதுவும் ஒரு காரணமா இருக்கும். அந்த பிளடரோட மெச்சூரிட்டி பிள்ளைகளுக்கு வராத நேரம் பிள்ளைகள் பெட் வெட் பண்ண தொடங்குவாங்க. அடுத்ததுதான் இந்த பிள்ளைகளோட பிளடர் இருக்கு இல்லையா, சிறுநீர் பை, அதோட கெப்பாசிட்டி குறைவாக இருக்கும். அது கொள்ளளவாக எடுக்கக்கூடிய அந்த யூரினோட அளவு குறைவாக இருக்கும், அதாவது அதோட ஸ்பேஸ் குறைவாக இருக்கும். இதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இரவையில உங்களோட பிள்ளைகள பிளடர் குயிக்கா நிறைய நேரம் அதை விட எக்ஸஸ் ஆவாறதெல்லாம் அவங்க பெட் வெட் பண்ண தொடங்குவாங்க. இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அடுத்த காரணம் இந்த ஹோமோன்ஸ்ல வர இம்பேலன்ஸ், சீரற்ற நிலைகள் சில குழந்தைகள்ல இருக்கும். உதாரணமா இப்ப நாங்க ஏடிஹெச் அப்படிங்கிற ஹோமோன் அதிக அளவாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைகள்ல யூரின் ப்ரொடக்ஷன் கூடவாக இருக்கும். யூரின் ப்ரொடக்ஷன் நைட்ல கூடவாக இருக்கிற குழந்தைகளும் பெட் வெட் பண்ண தொடங்குவாங்க. இப்படியான காரணங்கள் நாங்க முதல்ல சொன்னோம், அந்த பிரைமரி அப்படிங்கிறதுக்குள்ள நாங்க எடுக்கலாம். அதாவது இந்த மாதிரியான குழந்தைகள் ஒரு நாளுமே அந்த ட்ரை அப்படிங்கிறத அனுபவித்திராத குழந்தைகளா இருப்பாங்க, எப்பவுமே பெட் வெட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த செகண்டரி கோர்சஸ் இருக்கு இல்லையா, இவ்வளவு நாளும் இந்த பிள்ளை ஒழுங்காதான் இருந்தது, குறிப்பிட்ட இப்போ கொஞ்ச நாளாத்தான் பெட் வெட் பண்ண தொடங்குது அப்படிங்கிற காரணங்கள். இந்த காரணங்களுக்குள்ள நாங்க கன்ஸ்டிபேஷன், மலச்சிக்கலை ஒரு காரணமா சொல்லலாம். உங்களோட குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது ஒரு காரணமாக இருக்கும். அவங்களோட அந்த பிளடை கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு, அந்த சிறுநீர் பையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற நேரம் சிறுநீர் வெளியாகும். இது ஒரு காரணமாக இருக்கும். அடுத்த காரணம் தான் சிறுநீர் தொகுதியில இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ், தொற்று நோய்கள் ஏதாவது ஒன்று ஏற்படுது அப்படின்னு சொன்னா யூடிஐ, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்போம். இந்த காரணங்களாலையும் சாதாரணமாகவே ட்ரையாக இருந்த பிள்ளை பெட் வெட் பண்ண தொடங்கும். அடுத்ததுதான் உளவியல் காரணங்கள். திடீரென்று ஏதாவது ஒரு மாற்றம் பிள்ளையோட வாழ்க்கையில நடந்திருக்கு, அல்லது எதுக்காவது பயந்து இருக்காங்க. இப்படியான காரணிகளாலையும்
குழந்தைகள் பெட் வெட் பண்ண தொடங்குவாங்க. இப்ப பேரண்ட்ஸுக்கு இருக்கிற கேள்வி, எத்தனை வயசுல அல்லது எந்த நேரம் இது ஒரு நாங்க பெட் வெட்டிங்க ஒரு பிரச்சனையாக எடுக்கணும்? ஜஸ்ட் ஒரு 4 வயசு பிள்ளை வந்து பெட் வெட் பண்ணுது அப்படின்னு சொன்னா நாங்க ஏதோ டாக்டர்கிட்ட போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ நீங்க எப்போ ஒரு மெடிக்கல் அட்வைஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களோட குழந்தைகளுக்கு 7 வயது வரைக்கும் வந்து அவங்க பெட் வெட் பண்றது அப்படிங்கிறது வந்து நீங்க பெருசா எடுக்க தேவையில்லை. ஏன்னா வந்து அவங்க ஒரு 7 வயது ஆகிற நேரம் அந்த குழந்தைகள்ட்ட அந்த பிளட் கெப்பாசிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி பிள்ளைகள் வந்து அந்த ஹோல்ட் பண்ணக்கூடிய தன்மையை எடுத்து பெட் வெட் பண்றதை ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களோட குழந்தைகள் 7 வயதாகியும் பெட் வெட் பண்றாங்க, இரவு படுக்கையை நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயம் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் ஒன்று நீங்க எடுக்கணும். அடுத்ததுதான் வந்து இது வரைக்கும் இந்த செகண்டரி பெட் வெட்டிங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது வரைக்கும் உங்களோட பிள்ளைகள் சாதாரணமாகவே ட்ரையாக இருந்துட்டு திடீரென்று பெட் வெட் பண்ண தொடங்குது. இப்போ கொஞ்ச நாளா தன் பிள்ளை வந்து இரவையில படுக்கையில சிறுநீர் கழிக்குது அப்படின்னு சொன்னா அதை நீங்க கட்டாயம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். 3வது விஷயம் வந்து பெட் வெட் பண்றது மட்டும் இல்லாம அதோட பிள்ளைகள் வேறு ஏதும் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, வயிற்று வலின்னு சொல்றாங்க, அல்லது சிறுநீர் போற இடத்துல வந்து எரிவுன்னு சொல்றாங்க, வலின்னு சொல்றாங்க, அடிக்கடி காய்ச்சல் வருது. ஸோ இப்படியான ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, பிள்ளை மெலிந்து கொண்டே போகுது, இப்படியான விஷயங்கள்ல வந்து நீங்க கட்டாயம் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கணும். குழந்தையோட உளவியல் மாற்றங்கள், நடத்தை மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுது, பயந்து இருக்குது அல்லது அப்செட்டாக இருக்குது, டிப்ரெஸ்டாக இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நேரமும் நீங்க வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கணும். சரி, இப்ப வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துட்டீங்க, நீங்க வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கோர்ஸ் தெரியும். நாங்க இது முதல்ல சொன்னோம் இல்லையா, இந்த ஹோமோனல் பிரச்சனை அல்லது பிளடர்ல இருக்கிற பிரச்சனைகள், யூடிஐ அதாவது சிறுநீர் தொகுதியில் ஏற்படுற தொற்று, இது எல்லாமே வந்து சாதாரணமாகவே உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, மருந்துகள் கொடுப்பாங்க, அல்லது வேற ஏதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இருக்குதா அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி எந்த காரணமும் இல்லை, எங்களோட குழந்தைகளோட உடல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா எங்களோட குழந்தை வந்து பெட் வெட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேஸுக்கு வருவோம். இதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். இதுல முதலாவது விஷயம் தான் பேரண்ட்ஸுக்கு நான் சொல்றேன், எப்பவுமே நாங்க குழந்தைகளுக்கு முன்னால இதை பதட்டப்படவோ அல்லது வந்து குழந்தைகளுக்கு முன்னுக்கு இதை ஒரு அவமானத்துக்குரிய விஷயமாக காட்டிக்கொள்றதோ வந்து கூடாது. ஸோ உங்களோட குழந்தைகளை நீங்க இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ற நேரம் இது வந்து நீடிக்குமே தவிர அதுக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்காது. ஸோ இதை பேரண்ட்ஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சு கொள்ளணும். முதலாவது டெக்னிக் தான் வந்து நீங்க படுக்கைக்கு செல்ல முந்தி, உங்களோட குழந்தைகள் படுக்கைக்கு செல்றதுக்கு 1 மணித்தியாலங்களுக்கு முந்தையே அவங்களோட லாஸ்ட் ஃப்ளூயிட் இன்டேக்கை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளணும். தண்ணியாக இருக்கட்டும், அல்லது மில்க் குடிச்சிட்டு தூங்குற பிள்ளைகளா இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு தூங்குறாங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் 1 மணித்தியாலத்துக்கு முந்தையே அதை ஸ்டாப் பண்ணிடணும். தூங்குறதுக்கு பிள்ளை வந்து ஒரு 9 மணிக்கு போகுதுன்னு சொன்னா அவங்களோட லாஸ்ட் இன்டேக் வந்து 8 மணியாக இருக்கணும். இதை நீங்க கட்டாயம் கடைபிடிக்கணும். அடுத்தது அவங்க தூங்க போறதுக்கு உடனடியே முதல்ல வந்து அவங்க டாய்லெட் யூஸ் பண்ணணும், அவங்க பாத்ரூம் போய் அவங்க சிறுநீர் கழிக்கிறது வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த பழக்கத்தை வந்து நீங்க தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கு ஏற்படுத்தணும். அடுத்தது வந்து நீங்க வந்து நோட் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு காரணத்தால பெற்றோருக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த நேரம் உங்களோட குழந்தை வந்து பெட் வெட் பண்ணுது அப்படிங்கிறது. நீங்க இது வரைக்கும் நோட் பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு இடையில எழும்பி எந்த டைம் வரைக்கும் உங்களோட பிள்ளை ட்ரையாக இருக்குது. சில குழந்தைகள் வந்து பெரும்பாலான குழந்தைகள் அந்த 1 மணி 2 மணி டைம்ல தான் வந்து பெட் வெட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்க ஒரு ருட்டீனை அல்லது அவங்களோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ளணும். உங்களோட பிள்ளை 1 மணிக்கும் 2 மணிக்கும் இடையில தான் பெட் வெட் பண்ணுது அப்படின்னு சொன்னா நீங்க 1 மணிக்கு வந்து உங்களோட குழந்தையை எழுப்பி ஒருக்கா வந்து அவங்கள பாத்ரூமுக்கு போக வைக்கணும். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க சில பேர் பார்த்திருப்போம் வந்து அவங்களோட அப்படியே குழந்தையை தூக்கி கொண்டு போய் பாத்ரூம்ல விடுவாங்க. ஸோ இது வந்து நீங்க ஒரு நாளும் செய்யக்கூடாது. உங்களோட குழந்தையை நீங்க எழுப்பணும், எழுப்பி உங்களோட குழந்தையே நடந்து போற மாதிரி செய்யணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடையில நம்ம எழும்பி பாத்ரூம் போறது அப்படிங்கிறது வந்து ஒரு தொல்லையான விஷயம், ஒரு ஒரு விரும்பத்தகாத விஷயம் அப்படிங்கிறது குழந்தையோட மூளை உள்வாங்கினாத்தான் அந்த கண்ட்ரோல் வந்து பிஹேவியரலாக ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கண்ட்ரோல் வரும். ஸோ நீங்க வந்து அப்படியான விஷயங்கள் செய்யலாம். அடுத்தது வந்து இந்த பெட் வெட்டிங் அலாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குறிப்பிட்ட நேரம் இப்போ 1 மணிக்கு நீங்க எழுப்புறீங்கன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு அலாம் வைக்கணும். உங்களோட பிள்ளை தனியாக ஒரு ரூம்ல தூங்குதுன்னா நீங்க உங்களோட போன்ல அலாம் வச்சுட்டு வந்து எழுப்பி விடுறதை பத்தி நான் சொல்லல. நீங்க குழந்தைகள்ல படுக்கிற ஒரு இடத்துலயே ஒரு சத்தமான ஒரு அலாம் வைக்கணும். ஸோ இந்த அலாம் வந்து அடிக்கடி ஒவ்வொரு நாளும் அந்த 1 மணிக்கு அடிக்கிற நேரம் உங்களோட குழந்தைகளுக்கு முழிப்பு வரும். அதுக்கு பிறகு அவங்க பாத்ரூம் போவாங்க. ஸோ இது ஒரு டெக்னிக்காக இருக்கும், உங்களோட பிள்ளைகள் ஒரு ருட்டீனை பழகி கொள்றது. அடுத்து சில பேரண்ட்ஸை பார்த்திருப்போம், அடிக்கடி எழுப்புவாங்க. இப்போ நீங்க இந்த ருட்டீனை பிடிக்கல அப்படின்னு சொன்னா
9 மணிக்கு போற பிள்ளைய வந்து 11 மணிக்கு எழுப்பி பாத்ரூம் விடுறது, 1 மணிக்கு எழுப்பி பாத்ரூம் விடுறது, 4 மணிக்கு எழுப்பி பாத்ரூம் விடுறது, இது ஒரு தவறான ஒரு பிராக்டிஸா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இப்படி நீங்க செய்யறதால உங்களுக்கும் பிள்ளையோட பேட்டர்ன் தெரியாது, பிள்ளைக்குமே வந்து அந்த கண்ட்ரோல் வந்து வராது. அந்த பிளடர் வந்து அந்த கண்ட்ரோலுக்கே வராது. ஸோ அடிக்கடி தான் யூரின் போறமே அப்படின்னு ஆயிடும். ஸோ அப்படி இல்லாம நீங்க இடையில ஒரு தரமோ 2 தரமோ அந்த பேட்டர்னை வச்சு அதற்கேற்ற மாதிரி குழந்தைகளை எழுப்பணும். இப்படி நீங்க செய்யற நேரம் உங்களோட குழந்தைகள் ட்ரையாக இருக்கு, பெட் வெட் பண்ணல அப்படின்னு சொன்னா அதற்கு நீங்க வந்து ஒரு ரிவார்ட் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த நாள்ல உங்களோட பிள்ளை பெட் வெட் பண்ணலையோ அதுக்கு நீங்க ஒரு ஸ்டார் ஸ்டிக்கர் கொடுக்குற அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகள்கிட்ட கொடுத்து உங்களோட குழந்தைய அந்த ஸ்டிக்கரை ஒட்டுற மாதிரி செய்யணும். ஸோ இது வந்து உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு பழக்கமாக வர நேரம், ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவோம். பிள்ளைகளோட மூளை வந்து அந்த ரிவார்டுக்கு பழைய நேரம் அடுத்தது நம்ம வந்து பெட் வெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்ஷியஸா அந்த குழந்தைகளுக்கு அந்த எண்ணம் வரும். ஸோ இதை நீங்க செய்யலாம். அடுத்து இன்னொரு டெக்னிக் தான் வந்து இந்த மெட்ரஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு மெட்ரஸ் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லி வரும். இதை நீங்க யூஸ் பண்றது. இது என்ன காரணம், மெட்ரஸ் பழுதாகாம இருக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. நீங்க உங்களோட குழந்தைகள் பெட் வெட் பண்ற நேரம் என்ன செய்வோம், நம்மளை அறியாமலே ஒரு எரிச்சல் ஒன்று நாங்க காட்டுவோம், பிள்ளைகளை ஏசுவோம், கோவப்படுவோம், அல்லது சலிப்பை காட்டிக் கொள்வோம். இது குழந்தைகளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக ஒரு வெட்க உணர்வை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதை தவிர்த்து கொள்றதுக்கு நீங்க இந்த மெட்ரஸ் ப்ரொடெக்டர் அல்லது அந்த ரப்பர் ஷீட் மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ற நேரம் உங்களுக்கு அந்த இமீடியட்டாக உங்களோட முகத்துல ஒரு சலிப்பு காட்டிக்கொள்ளப்படாது. ஸோ இது உங்களோட குழந்தைகளோட உளவியல் மாற்றத்துக்கு வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த இன்னொன்று ப்ராக்டிஸ் தான் வந்து நம்மளோட இந்த பிளடர் கண்ட்ரோலை வந்து ப்ராக்டிஸ் பண்றது. பகல் நேரங்கள்ல உங்களோட குழந்தை பாத்ரூம் யூஸ் பண்ணும், வெட் பண்ணாது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கே நீங்க பழக்கணும். அவங்களுக்கு வந்து யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி, ஒரு ஏர்ஜ் வந்த உடனே பாத்ரூம் போகாம ஸ்டாப் பண்றது. இதை நீங்க குழந்தைகளுக்கு ஒரு பிராக்டிஸாகவே கொண்டு வரலாம். உடனே ஓடி போகாம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு போக பாருங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற நேரங்கள்ல நீங்க வந்து இதை பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்படி செய்யற நேரம் உங்களோட பிள்ளைகளோட பிளடர்ல வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து வரும். அடுத்து நம்ம சொன்ன மாதிரி மலச்சிக்கல் வந்து ஒரு காரணமாக இருக்கும். எங்களை அறியாமலே இந்த மலச்சிக்கல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட குழந்தைகளுக்கு வந்து நீங்க நல்லாவே ஹைட்ரேட் பண்ண, நல்லா தண்ணி குடிக்க வைக்கணும். அந்த தண்ணி அப்படிங்கிறது வந்து ஒரு பகல் நேரம், காலை முதல் பகல் நேரம் கூடவாகவும், இந்த பெட் வெட்டிங் இருக்கிற பிள்ளைகளுக்கு பின்னேரங்கள்ல வந்து அந்த வாட்டர் இன்டேக் வந்து நாங்க குறைக்கணும். அதற்கு ஏற்ற மாதிரி பகல் நேரங்கள்ல பேலன்ஸ் பண்ணணும். அது இல்லாம நல்ல ஆரோக்கியமான நார்ச்சத்து இருக்கிற பழங்கள், மரக்கறிகள் இப்படியான உணவுகளை எங்களோட குழந்தைகளுக்கு நல்லா சாப்பிட கொடுக்கணும். மலச்சிக்கல்ல இருந்து வந்து குழந்தைகளை பாதுகாத்து கொள்றது. அது இல்லாம சில உணவுப் பொருட்கள் வந்து இந்த பெட் வெட்டிங்க்கு வந்து பாதகமான விஷயங்களாக இருக்கும். ஸோ இந்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளணும். சில உணவுகள் இருக்கு பிளடர் இரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்மளோட இந்த சோடா வகைகள், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், கஃபேன் இருக்கிற காஃபி, ஐஸ் காஃபியா இருக்கட்டும், சாக்லேட்ஸ், இந்த மாதிரி உணவுகள் பெட் வெட் பண்ற பிள்ளைகளுக்கு நீங்க நல்லாவே குறைச்சு கொள்ளணும். தவிர்த்து கொள்றது கூட நல்ல உதவியாக இருக்கும். அடுத்த டெக்னிக் தான் வந்து நீங்க இந்த பிள்ளைகள் பெட் வெட் பண்ணினாங்க, அதை கிளீன் பண்ணணும்னு சொன்னா குழந்தைகளை இன்வால்வ் பண்ணுங்க. அவங்களே செய்ய விடுங்க. கழுவுறது, அந்த பெட்டை கிளீன் பண்றது, இதெல்லாம் அவங்களே செய்ய விடுங்க. அதே நேரம் பெற்றோர் வந்து பிள்ளைகளை பனிஷ் பண்றது வந்து இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் பய உணர்வை அதிகரிக்கும். ஸோ இந்த பய உணர்வு இல்லாம, கம்பேர் பண்ணாம இப்படியான விஷயங்களும் நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு கட்டாயம் செய்யணும். மற்றதான் வந்து இந்த டயப்பை யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி, இந்த வளர்ந்த குழந்தைகள் 7 வயசு ஆயிடுச்சு, 6 வயசு ஆயிடுச்சு, நீங்க பெட் வெட் பண்றதுக்கு பயந்து டயப்பை யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க தொடர்ந்து டயப்பை யூஸ் பண்றதால அவங்களுக்கு வந்து இந்த பெட் வெட் பண்ணாத இயல்பு, ட்ரை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ தயவு செய்து நீங்க வந்து டயப்பை யூஸ் பண்ணாதீங்க. அவங்க வெட் பண்ணினாங்கன்னு சொன்னா இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுங்க. டயப்பை யூஸ் பண்றதை தவிர்த்து கொள்றது முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யற நேரம் உங்களோட குழந்தைகள நடத்தையில மாற்றம் இருக்கு, அவங்களோட மூட் சேஞ்சஸ் இருக்கு, பயந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னா சரியான உளவியல் நிபுணரை நீங்க அணுகி அதற்கான ட்ரீட்மெண்ட் செய்யறது முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோல பகிர்ந்து கொண்ட டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ற நேரம் உங்களோட பெட் வெட்டிங் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பிஹேவியரல் மாற்றங்கள், மாடிஃபிகேஷனை நாங்க கொண்டு வரலாம். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்போட, ஒரு டாக்டரோட ஹெல்ப்போட நீங்க இந்த மாதிரியான டிப்ஸையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண நேரம் உங்களோட குழந்தைகள் வந்து மிக விரைவாகவே வந்து இந்த இயல்பிலிருந்து மாறிக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றொரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.